ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு நாம் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, திருபாகம். இந்த திருபாகம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலில் கந்த சஷ்டி அப்போ முருகருக்கு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக வச்சு படைப்பாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த திருபாகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய குரல் கொஞ்சம் சரியில்லை, மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவை வந்து வறுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு 1 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மெஷர்மெண்ட்ஸு அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டான திருபாகம் தயாராகும். இப்போ நம்ம வந்து 1 கப் வந்து கடலை மாவு வந்து சேர்த்தாச்சு. அது நல்லா வந்து வறுபடணும். அந்த கடலை மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது சொல்லப்போனால் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வறுக்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா கருக வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடுறேன். நல்லா ஆறின பிறகு இதில் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ஆறின பிறகு நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் வந்து பால் சேர்க்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1.25 கப் தான் பால் சேர்த்துருக்கேன். மீதி வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இதில் வந்து துளி கூட கட்டி இருக்கக்கூடாது. இந்த கடலை மாவில் இந்த மாதிரி நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சுத்தமாக கட்டியே இல்லாமல் இதை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கட்டி இல்லாமல் வந்துடும். அடுத்து நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு பேனில் வந்து கரைச்சி வச்சுருந்த கடலை மாவை வந்து சேர்த்துக்கிறேன். இதுவும் செய்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லாட்டி வந்து நமக்கு ஃபுல்லாக கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு 1/4 கப் வந்து பால் சேர்க்காத இருப்போம் பார்த்தீங்களா, அது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து கட்டி ஆகிடுச்சு. இப்போ 1/4 கப் வந்து பால் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். கைவிடாமல் இது கலரிட்டே இருக்கணும். அதுதான் இந்த திருவாகத்தில் இருக்கிறதுல ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களால் வந்து இது கலரி விட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கலரி விட்டுட்டே இருங்க. பார்க்க ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவு வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இது கரெக்டான ப்ரப்போர்ஷன். சர்க்கரை நீங்கள் வந்து நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1.25லேருந்து 1.5 கப் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரையை சேர்த்தோடனே கொஞ்சம் நமக்கு வந்து இலக ஆரம்பிக்குது. மறுபடியும் இது வந்து கைவிடாமல் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து நான் வந்து நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்தோம்னா கொஞ்சம் கலந்து விடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருந்தது நம்ம நெய் சேர்க்காததுக்கு முன்னாடி. இப்போ நெய் சேர்த்தது பிறகு நமக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ண வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எந்த அளவுக்கு உங்களால் இது வந்து கிண்டி விட முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அந்த நெய் ஃபுல்லாக இது அப்சர்வ் ஆகிக்கும். அகைன் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்க்குறேன். இது எப்போல்லாம் வந்து அந்த கெட்டி ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் வந்து நெய் சேருங்க. நெய் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூனை சேர்த்துட்டு மறுபடியும் வந்து நல்லா நான் வந்து கலந்து விடுறேன். இப்போயும் பார்த்தீங்கன்னா நெய் வந்து நமக்கு அது அப்சர்வ் ஆகிடும். இந்த கடலை மாவு கொஞ்சம் வந்து டைட்டான கன்சிஸ்டன்சி ஆகும். அந்த டைம் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்ததுன்னா குங்குமப்பூ சேருங்க. அப்படி இல்லைனா இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இது கலருக்காக தான் நம்ம வந்து இந்த குங்குமப்பூ வந்து சேர்க்குறோம். அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்க்குறேன். நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டுன்னு கிண்டி விடணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடலை மாவில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஃபைனல் ஸ்டேஜ் அப்போ வந்து நான் முந்திரியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு குறைஞ்சது நான் 30 சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சிட்டேன். மிக்சர் ஜாரில் போட்டுட்டு அதை நம்ம இப்போ வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். கலந்து விட்டுட்டுக்கு அப்புறமா நான் இந்த ஸ்டேஜில் வந்து அகைன் வந்து நெய்யை வந்து சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வந்து அந்த நெய்யும் வந்து இது கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆகிட்ட பிறகு நமக்கு கடலை
கடாயில வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வாசத்துக்காக கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தில் பச்சை கற்பூரம் சேர்ப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சியில் வந்து திருபாகம் வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஆற விட்டுட்டு நான் ஒரு பட்டர் ஷீட்டை எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த திருபாகம் எடுத்துகிட்டு நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு கூட சாப்பிடுங்க. இது வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் ஸ்டெப் தான். இதை நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி நான் ஒரு 4 பட்டர் ஷீட் எடுத்து இதே மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வீட்டிலேயே வந்து எப்படி திருப்பாகம் செய்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நெய் நான் வந்து 1 கப்பு கடலை மாவுக்கு 3/4 வந்து நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட 1 கப் அளவு கூட சேர்த்துக்கோங்க. எப்போல்லாம் அது வந்து டைட்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான திருபாகம் வந்து தயாராகும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே ப்ரொசீஜரில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.